பவுல் துவக்கும் பொழுது இப்படியானால் அப்படின்னு சொல்லி துவக்குகிறார். இப்படியானால் அப்படின்னா எப்படியானால் ஒரு கேள்வி வருது இல்லையா? எப்பொழுதுமே நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது அப்படியானால், ஆயினும், அது எப்படி எனில், இப்படியெல்லாம் துவக்குது இல்லையா? அப்படி துவங்குகிற அதிகாரத்திற்கு முன்னே உள்ள அதிகாரத்தோடு கூட அதற்கு தொடர்பு இருக்கிறது. அந்த முன்னே சொல்லப்பட்டிருக்கிற அதிகாரத்திலே என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை நாம் விளங்கி கொண்டால்தான் இந்த அதிகாரத்திலே உள்ளதை நாம் விளங்கி கொள்ள முடியும். அப்போ பவுல் இந்த 3ஆம் அதிகாரத்தை ஆரம்பிக்கும் போது இப்படியானால் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அப்ப இதற்கு முன்பு இருந்த 2 அதிகாரங்களிலே பவுல் என்ன சொல்லி இருக்கிறார்? ஏற்கனவே நாம் 3 செய்திகளை நாம் கேட்டுவிட்டோம். இந்த 1ஆம் அதிகாரத்திலே பவுல் என்ன சொல்லுகிறார் என்றால், புறஜாதியாருடைய பாவங்களை அவர் பட்டியலிட்டு எழுதுகிறார். புறஜாதிகள் என்பது யார்? யூதர் அல்லாதவர்கள் புறஜாதியார். இப்ப நீங்களும் நானும் புறஜாதியார் வேதத்தின்படி. ஆனா அதே சமயத்துல நாம வாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இந்த புறஜாதியார் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமல் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். அவருடைய சிந்தனைகள் என்ன? கிரேக்க தத்துவ ஞானங்கள், மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட போதனைகள், இதையெல்லாம் சார்ந்து அவர்கள் தேவனை மறுதலித்து தேவனுக்கு விரோதமாக முற்றிலுமாக தங்களுடைய சரீரத்தை பாவத்துக்கு ஒப்பு கொடுத்து வாழ்ந்தார்கள் என்பதை 1ஆம் அதிகாரத்திலே பவுல் எழுதுகிறார். அவர்களுக்கு தேவனுடைய வெளிப்பாடு இருந்தது. தேவன் அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். ஆனாலும் அவருடைய மன கடினத்தினாலே அவர்கள் தேவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால ஆண்டவர் என்ன செய்தாரு? 24ஆம் வசனத்துல பார்க்கும்போது, சரி நீங்க உங்களுடைய வழியிலேயே போறீங்களா, உங்க வழியிலேயே போங்க அப்படின்னு சொல்லிட்டு 24 வசனத்தை வேற வழியே இல்லை. ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? உங்களுக்கு மனம் திரும்ப விருப்பம் இல்லை, என்னுடைய வார்த்தையை கேட்க விருப்பம் இல்லை, ஏதோ நீங்கள் ஏனோதானோ என்று இருக்கிறீர்கள், நீங்க விருப்பம் இல்லாம நீங்க செய்யற பாவத்தையே தொடர்ந்து செய்தீங்கன்னா உங்க வழியிலேயே போங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன செய்துட்டார்? அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்து விட்டார். அதே போல 26ஆம் வசனத்திலையும் அதைதான் சொல்றாரு. இது நிமித்தம் இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அப்ப இந்த இச்சையிலிருந்து உங்களால் விடுதலையாக முடியவில்லை, உங்களுக்கு அதிலிருந்து வருவதற்கு விருப்பம் இல்லை, நீங்கள் பரிசுத்தமாய் வாழ விரும்பவில்லை. ஆகவே நீங்கள் இச்சை ரோகங்களுக்கு முழுவதுமாக அடிமையாகி விடுங்கள் என்று ஆண்டவர் ஒப்பு கொடுத்து விட்டார். அதே போல 28ஆம் வசனத்துல இப்ப தேவனை அறிகிற அறிவை பற்றி கொண்டிருக்க மனதில்லை, தேவனுடைய வசனத்தை கேட்பதற்கு விருப்பம் இல்லை, தேவனுடைய வசனத்தில் கீழ்ப்படிவதற்கு விருப்பம் இல்லை. ஆகவே வேற வழி இல்லாத ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? கேடான சிந்தைகளுக்கு ஒப்பு கொடுத்து விட்டார். 3 இடங்கள்ல ஒப்பு கொடுத்து விட்டார், ஒப்பு கொடுத்தார், ஒப்பு கொடுத்தார். அப்ப ஆண்டவர் ஒரு மனிதனை கேடான பாவத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டாருன்னா அவனுக்கு வேற ஒரு வாய்ப்பே இல்லை, வேற வழியே கிடையாது. ஏன்னா வேதம் என்ன சொல்லுகிறது? என் ஆவி மனுஷனோடு கூட என்றென்றும் போராடுவதில்லை. அப்ப ஆண்டவர் தொடர்ந்து ஒரு மனுஷனோடு போராடி கொண்டே இருக்க மாட்டார், அவர்களை விட்டு விடுவார். இப்படித்தான் புறஜாதியாருடைய நிலைமை இருந்தது. அவர்கள் தேவனை அறிய விருப்பமற்றவர்களாய் இருந்தார்கள். சரி, இது யாரை குறித்து? புறஜாதியாரை குறித்து.
2ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாரு? ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அதை நீயே செய்கிறபடியால் மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பின்படி உன்னை குற்றவாளியாக தீர்க்கிறாய். இது யாருக்கு சொல்லுது? யூதர்களுக்கு. யூதர்கள் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? நாங்க தேவனுடைய பிள்ளைகள், நாங்க ஆபிரகாமின் சந்ததியார், முற்பிதாக்களுடைய வம்சத்திலே வந்தவர்கள், ஆகவே நாங்கள் விசேஷமானவர்கள், புறஜாதியார், நரகத்திற்காக தேவனால் ஏற்படுத்தப்பட்ட எண்ணெயை போன்ற மக்களாய் இருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி தங்களை தாங்களே மேன்மை பாராட்டி கொண்டு மற்றவர்களை குற்றவாளியாக தீர்த்தார்கள். அதே சமயத்தில் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, 21ஆம் வசனத்திலிருந்து படிங்க. களவு செய்யக்கூடாது என்று பிரசங்கிக்கிற நீ களவு செய்யலாமா? விபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிற நீ விபச்சாரம் செய்யலாமா? விக்கிரகங்களை அருவருக்கிற நீ கோவில்களை கொள்ளையிடலாமா? நியாயப்பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற நீ நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்து தேவனை கனவீனம் பண்ணலாமா? எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூஷிக்கப்படுகிறது. இப்ப யூதர்கள் நினைத்தார்கள் எல்லாவற்றுக்கும் மேன்மையாக, ஆனா இவங்க எதை புறஜாதிகள் செய்யக்கூடாதுன்னாங்களோ அதை இவங்களே செய்து ஆரம்பித்து விட்டார்கள். அதை தான் இங்க பட்டியலிட்டு காண்பிக்கிறார். அப்படி யூதர்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களா இருந்தாலும் மேன்மையான நிலையில இருந்தாலும் அவர்களுக்கும் புறஜாதியாருக்கும் வித்தியாசமே இல்லை. இருவரும் ஒரே நிலைமையில தான் இருந்தாங்க. இந்த கண்டிஷன்ல தான் இப்ப 3வது வசனம், இப்ப 3ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாரு? இப்படியானால் புறஜாதியாரும் ஒன்னா இருக்கிறாங்க, யூதர்களும் ஒன்னா இருக்கிறாங்க. அப்படியானா யூதனுடைய மேன்மை என்ன? இப்படி இருக்கும்போது உங்களுடைய மேன்மையான காரியம் என்ன? விருத்த சேதனால் பிரயோஜனம் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறார். இப்ப யூதனுடைய மேன்மை என்ன? முதலாவது யூதனுடைய மேன்மை, அதிலே நாம் வாசிக்கிறோம், தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களுக்கு ஒப்புவிக்கப்பட்டது விசேஷித்த மேன்மையாமே. 10 கற்பனைகள் யூதர்களிடத்திலே ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். மோசே நியாயப்பிரமாணத்தை யூதர்கள் கடத்திலே ஒப்பு கொடுத்தார். அப்படி ஒப்பு கொடுத்தும் யூதர்கள் அதற்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளவில்லை. இப்ப யூதனுடைய மேன்மை என்னன்னு கேள்வி கேட்கிற, அதுக்கு பதில் ரோமர் 9ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். அவர்கள் இஸ்ரவேலரே புத்திர சுவீகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணமும் தேவ ஆராதனையும் வாக்குத்தத்தங்களும் அவர்களுடையவைகளே, பிதாக்கள் அவர்களுடையவைகளே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே. இதை நீங்க பட்டியலிட்டு பாத்தீங்கன்னா, எண்ணி பாத்தீங்கன்னா 10 விதமான மேன்மைகள் பவுல் கேட்கிறார்ல. அப்படியானால் யூதனுடைய மேன்மை என்ன? தேவனுடைய வாக்கியங்கள் அவருடைய கொடுக்கப்பட்டது. இப்ப அவங்க இஸ்ரவேலர், மகிமை, உடன்படிக்கை, நியாயப்பிரமாணம், தேவாராதனை, வாக்கு தத்துவம், பிதாக்கள், இது எல்லாம் அவர்களுடையது. ஆகவே இவ்வளவு பெரிய மேன்மையை யூதர்கள் பெற்றிருந்தாலும் சிலர் விசுவாசியாமல் போனால் என்ன அப்படிங்கிற. இப்ப இவ்வளவு மேன்மையை யூதர்கள் பெற்றிருந்தாலும் அவர்கள் என்ன செய்தார்கள்? தோல்வி அடைந்தார்கள். பழைய ஏற்பாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா திரும்ப 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 தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தேவனுக்கு விரோதமாக பாகாலை வணங்கினார்கள்.
நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமான காரியங்களை செய்தார்கள். ஆண்டவர் எல்லா காலங்களும் அவளை தண்டித்தார், உணர்த்தினார். ஆண்டவர் தண்டித்தும் உணர்த்தியும் அவர்கள் மனம் திரும்பவில்லை. அதனால அவர்களை ஆண்டவர் அப்படியே விட்டுவிட்டாரா? விடவில்லை. அப்ப ஆண்டவர் இந்த மேன்மையை அவர்களுக்கு கொடுத்தது எதற்காக என்றால், அவருடைய திட்டத்தை அவர்கள் மூலமாக நிறைவேற்றுவதற்காக கொடுத்தார். தேவனுடைய ரட்சிப்பின் திட்டம் இஸ்ரவேலர்கள் மூலமாக அது நிறைவேற்றப்பட்டது. இவர்கள் தோல்வி அடைந்தாலும் தேவனுடைய திட்டமானது தோல்வி அடையவில்லை. தேவனுடைய திட்டம் நிறைவேற்றப்பட்டது என்பதை நாம் நன்றாய் கவனிக்க வேண்டும். அப்ப எல்லாரும் ஆண்டவருக்கு தூரமாய் போனவர்கள் அல்ல. வேதத்துல வாசிக்கும் இஸ்ரவேலை குறித்து வாசிக்கும் போது ஒரு வார்த்தை வரும் திரும்ப திரும்ப, இஸ்ரவேலில் மீந்திருப்பவர்கள். மீந்திருப்பவர்கள் ஆங்கிலத்துல ரெமனன்ட்ஸ் ஆஃப் இஸ்ரேல். அப்போ ஒரு கூட்ட ஜனங்கள் ஆண்டவருக்கு உண்மையுள்ளவர்களாக இருந்தார்கள். அப்ப இவங்க ஆண்டவருக்கு இவ்வளவு மேன்மையை பெற்றிருந்தும் அந்த மேன்மையை அவர்கள் சரியாக பயன்படுத்தாதபடியினாலே இவருடைய கீழ்ப்படியாமை நிமித்தமாக இப்ப என்ன நன்மை நமக்கு வந்தது தெரியுமா? புறஜாதியாருக்கு நன்மை வந்தது. இஸ்ரவேலுடைய கீழ்ப்படியாமை நிமித்தமாக புறஜாதியார் கிறிஸ்துவனுடைய ரட்சிப்பை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஆண்டவர் புறஜாதியாருக்கு கொடுத்தார். அப்பதான் அதனால தான் பவுல் என்ன சொல்றார்? பாவம் பெருகுகிற இடத்தில் கிருபை பெருகுகிறது. அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவத்தின் மூலமாக, அவருடைய கீழ்ப்படியாமையின் மூலமாக தேவ கிருபையானது புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டது. அதனாலதான் பவுல் என்ன சொல்றாரு? பாவம் கிருபை பெருகிறதுனால நம்ம பாவத்தில் நிலைநிற்கலாமா? கூடாதே அப்படின்னு சொல்றாரு. இதுதான் அதனுடைய அர்த்தம். அப்ப இவங்க விசுவாசியாமல் போனாலும் தேவனுடைய திட்டங்கள் நிறைவேறுகிறது. தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில சில சமயங்கள்ல கர்த்தர் உங்களை ஏதாகிலும் ஒரு நோக்கத்திற்காக, அவருடைய திட்டத்திற்காக தெரிந்து கொண்டிருப்பாரானால் அவருடைய திட்டத்தை உங்கள் மூலமாக நிறைவேற்றுவார். நீங்கள் அவரை விட்டு தூரமாய் போனாலும் அல்லது கீழ்ப்படியாமல் போனாலும் உங்களை ஆண்டவர் சிட்சித்து மீண்டுமாய் கொண்டு வந்து உங்களை கொண்டு என்ன செய்ய அவர் திட்டம் வைத்திருக்கிறார் அதை நிறைவேற்றுவார். எனவே ஒவ்வொருவரை குறித்தும் ஆண்டவருக்கு நோக்கங்களும் திட்டங்களும் இருக்கிறது. பிரியமானவர்களே, அப்படி தொடர்ந்து நீங்கள் தேவனுடைய திட்டத்திற்கு மாறாக நீங்கள் செயல்படுவீர்களானால் உங்களுடைய கிருபையை மற்றவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்து விடுவார். அப்ப நாம இந்த பகுதியில நாம என்ன வாசிக்கிறோம் என்று சொன்னால், தேவனுடைய உண்மையும் மனிதனுடைய உண்மையற்ற தன்மையை குறித்து நாம இந்த பகுதியில முதல் 8 வசனங்கள்ல பவுல் எழுதுகிறார். தேவன் எப்பொழுதும் உண்மையுள்ளவர், அவர் வாக்குத்தத்தத்திலே உண்மையுள்ளவர், அவருடைய கிருபையிலே அவர் உண்மையுள்ளவர். ஆனால் மனிதனோ உண்மையற்றவனாக காணப்படுகிறான். ஆகவே யூதர்கள் கீழ்ப்படியாவிட்டாலும் யூதர்கள் வழியாக ரட்சிப்பு வந்தது. கர்த்தர் அவர்களை பயன்படுத்தினார். இரண்டாவது பகுதி 3ஆம் அதிகாரம் 9 முதல் 18 வரை உள்ள வசனங்களிலே நாம் வாசித்து பார்ப்போமானால், இங்கே கிறிஸ்து இல்லாத உலகத்தை குறித்து, கிறிஸ்து இல்லாத மக்களை குறித்து அவர் ஒரு பட்டியலிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அதை வாசிங்க. எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டுப் போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அவர்கள் தொண்டில் திறக்கப்பட்ட பிரேத குடி, தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள். அவர்களுடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது. அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது. அவர்கள் கால்கள் ரத்தம் சிந்துவதற்கு தீவிரிக்கிறது. நாசமும் நிர்பந்தமும் அவர்கள் வழிகளில் இருக்கிறது. சமாதான வழி அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயமில்லை என்று எழுதியிருக்கிறது. இப்ப யூதர்கள்
புறஜாதியார், இவர்கள் எல்லாருடைய நிலைமை இதுதான். கடைசியா அவர் என்ன சொல்றாரு? எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள். புறஜாதியாரும் யூதர்கள் எல்லாரும் பாவம் செய்து தேவமை அற்று போனார்கள். ஆகவே யூதனுக்கு மேன்மை இருந்தாலும் கூட அவனுடைய கீழ்ப்படியாமை நிமித்தமாக ஆண்டவர் அவனை தண்டிக்கிறாரே தவிர, அதே சமயத்துல அவருடைய திட்டத்தை அவர் புறக்கணிப்பதில்லை, அவர் அதை நிறைவேற்றுகிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இப்ப இந்த 2வது பகுதியில வாசனம் இல்லையா, இதுல மனிதன் பாவத்தினுடைய அதிகாரத்திற்கு கீழாக இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பகுதியை குறித்து படிக்கும்போது கிரேக்க பதத்துல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது, ஹிப்போ ஹமர்ஷியன் அப்படிங்கிற வார்த்தை இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது 9ஆம் வசனத்துல யாவரும் பாவத்திற்குட்பட்டவர்கள் என்ற வார்த்தைக்கு இந்த கிரேக்க பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனுடைய பொருள் என்னவென்றால், பாவத்தின் அதிகாரத்திற்கு கீழே எல்லா மக்களும் இருக்கிறார்களாம். பவுல் ரோமருக்கு 6ஆம் அதிகாரத்திலும் 7ஆம் அதிகாரத்திலும் வாசிக்கும் பொழுது, எனக்குள்ளே 2 விதமான பிரமாணங்கள் கிரியை செய்கிறதுன்னு சொல்றாரு இல்லையா. ஒன்று பாவ பிரமாணம், அதை வாசிங்க, 7ஆம் அதிகாரத்தை திருப்புங்க. இல்ல, 21ஆம் வசனம். நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டு என்கிற பிரமாணத்தை காண்கிறேன். இந்த வசனத்தினுடைய பொருள் என்ன? அந்த கிரேக்க வார்த்தையினுடைய பொருள் என்ன? இப்ப உதாரணமா நீங்க விளங்கிக் கொள்வதற்காக சில உதாரணத்தை சொல்லுகிறேன். இப்ப தேர்தல்ல மக்கள் நிக்கிறாங்க, அரசியல் கட்சி தலைவர் நிக்கிறாங்க, தேர்தல்ல ஜெயிச்சிடுறாங்க. ஜெயிச்ச உடனே இவங்க எல்லாம் எங்க போறாங்க? கவர்னருடைய மாளிகைக்கு போறாங்க. கவர்னர் என்ன செய்யறாரு? அவங்களுக்கு என்ன செய்யறாரு? பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். இப்ப எம்எல்ஏவுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார், முதல்வருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார், அதே போல மற்ற மந்திரிமார்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். அப்ப பதவி பிரமாணம் செய்கிறதுனா என்ன? இப்போ முதலமைச்சருக்கு தமிழ்நாட்டினுடைய முழு அதிகாரத்தையும் அவருடைய கரத்துல கொடுக்கிறாரு. உள்துறை செயலாளருக்கு காவல்துறை, மற்ற வெளியுறவுத்துறை, இவைகளினுடைய அதிகாரத்தை அவருடைய கரத்திலே கொடுக்கிறார். போக்குவரத்து துறைக்கு அவருடைய அதிகாரத்தை அவருக்கு கொடுக்கிறார். இதுதான் பதவி பிரமாணம். அப்ப அந்த அதிகாரத்தை இவர்கள் பெற்ற உடனே இவங்க இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான், என்ன தண்டனை கொடுக்குறாங்களோ அதுதான். அதை மீறி ஒண்ணுமே செய்ய முடியாது. அவர்கள் சட்டத்துக்குட்பட்டு அதை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அப்படின்னா இவங்களுக்கு அந்த பவர், அந்த அதிகாரம் முழுசும் இருக்கிறதுனால மக்கள் அந்த அதிகாரத்துக்கு கீழே இருக்கிறாங்க, அதிகாரத்துக்கு கீழே இருக்கிறாங்க. அதே போல பாவ பிரமாணம் நமக்குள்ளே இருக்குது என்றால் பாவத்திற்குரிய அதிகாரம், பாவத்தினுடைய வல்லமை மனிதனுக்குள்ளே இருக்கிறதுனால அந்த பாவத்தின் வல்லமையிலிருந்து, பாவத்தின் அதிகாரத்திலிருந்து ஒரு மனிதன் தானாக விடுதலையாக முடியாது. அதை தான் இந்த இடத்துல பவுல் சொல்றாரு. அந்த பாவம் நம்மளை டிக்டேட் பண்ணுது. அந்த பாவம் டிக்டேட் பண்ணும்போது இதை செய், இப்படி இரு, அப்படி இருங்கும் போது அவங்களால அதை மீறி நடக்க முடியறதில்லை. அவ்வளவு ஆளுமை பாவத்திற்கு இருக்கிறது.
இதை அவர் மிக தெளிவாக விளக்குவதற்கு ஒரு உதாரணத்தை கொடுக்கிறார். மத்தேயு 8:9 இந்த நூற்றுக்கு அதிபதியை குறித்து சொல்லும் பொழுது இந்த அதிகாரம் என்ற வார்த்தை இதே கிரேக்க பதம் தான் அது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தோம், எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான். போதும். அப்ப அவனுக்கு அவ்வளவு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஹியூபோ கமர்ஷியன் என்ற வார்த்தை இந்த இடத்துலையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப பாவத்தின் அதிகாரம், பாவத்தின் வல்லமை மனிதனுக்குள்ளே இருக்கிறபடினாலே அவன் விரும்புகிற விதத்திலே தேவனுக்கு பிரியமாக பரிசுத்தமாக வசனத்தின்படி அவனால் வாழ முடியவில்லை. புரியுதுங்களா? அடுத்து இந்த வசனத்தில் இன்னொரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி நீதிமான் ஒருவனும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள். இந்த கெட்டு போனார்கள் என்ற வசனத்தை படிக்கும் பொழுது அதற்கு கிரேக்க பதத்திலே கிரியு என்ற பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எதற்காக இந்த பதம் பயன்படுத்தப்படுகிறது என்றால், ஒரு பொருள் கெட்டு போய்விட்டால் அதனுடைய நிலை எப்படி இருக்கும்? பால் கெட்டு போயிடுது. பால் கெட்டு போயிடுச்சுன்னா அது எதுக்காவது பிரயோஜனம் இருக்குமா? பூனை கூட குடிக்காது. எங்க வீட்டில் டெய்லி பூனை தொல்லை ரொம்ப ஜாஸ்தி. அந்த பூனை உருட்டிக்கிட்டே இருக்கும். ஆனா பால் கெட்டு போச்சுன்னா அந்த பூனை முழுந்து பார்த்துட்டு அதை விட்டுட்டு போயிடும். வேற எதுக்குமே அது பிரயோஜனம் கிடையாது, இல்லையா? அதே மாதிரிதான் எல்லாரும் கெட்டு போய் விட்டார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லும் பொழுது we become useless in the hands of God. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பாவத்தின் வல்லமைக்கு கீழே, பாவத்தின் அதிகாரத்திற்கு கீழே அடிமைப்பட்டிருப்போமானால் தேவனுடைய கரத்திலே பயன்படுத்தப்படுகிற பாத்திரங்களாக ஒரு நாளும் நாம் திகழ முடியாது. அதை நாம் எப்பொழுதும் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிற வசனங்கள் எல்லாம் இந்த இடத்துல எடுத்து குறிப்பிடுகிறார். அவர் எந்தெந்த வசனம் நீங்க வாசிக்க வேண்டாம். சங்கீதம் 14 முதல் 3 வசனங்கள், சங்கீதம் 5:9 140 சங்கீதம் 3 10 சங்கீதம் 7 36 சங்கீதம் 1 ஏசாயா 59:7-8 இந்த வசனங்கள் எல்லாம் இந்த இடத்துல குறிப்பிடுகிறதை, கோட் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். இதுதான் மனிதனுடைய கண்டிஷன். இப்ப இந்த மனிதன் தானாக கிறிஸ்துவண்டை வர முடியுமா? டோட்டலா கெட்டு போன ஒரு பால் மறுபடியும் நம்மால அதை சரிப்படுத்த முடியுமா? ஏதாவது இல்லை ஏதாவது மருந்து போட்டோ இல்லை அதுக்கு ஏதாவது லிக்விட் போட்டோ சரிப்படுத்த முடியுமா? இட் இஸ் இம்பாசிபிள். அதே மாதிரி தான் தேவனுடைய கிருபையை விட்டு விலகி பாவத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கிற ஒரு மனிதன் தானாக அவன் தேவனிடத்திலே வரவே முடியாது. அதுதான் பவுல் சொன்னாரு, அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அப்ப மரித்து போன ஒரு மனிதன் எப்படி அவனால் கண்கள் இருந்தும் பார்க்க முடியாதோ, எப்படி கரங்கள் இருந்தாலும் செயல்பட முடியாதோ, எப்படி எதுவுமே செய்ய முடியாதபடி ஒரு பிரேதமாய் கிடக்கிறான் இல்லையா? அதே மாதிரிதான் மனிதனுடைய ஆத்மா ஒரு பிரேதத்தை போல இருக்கிறபடினாலே தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுக்கவே முடியாது, தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியவே முடியாது. அது இயற்கையான தன்மை. அதை தான் நாம விசுவாசிக்கிறோம். டோட்டல் டிப்ரேவிட்டி ஆஃப் மேன்கைண்ட். மனிதன் முற்றிலும் பாவத்தில் சீர்குலைந்து போயிருக்கிறபடினாலே, மரித்து போயிருக்கிறபடினாலே தானாக ஒருவனும் தேவனிடத்திலே வர முடியாது. தேவனுடைய சுவிசேஷமானது கிட்டத்தட்ட முதல் நூற்றாண்டிலிருந்து இந்தியாவிலே அறிவிக்கப்படுகிறது. முதல் 3 நூற்றாண்டுகள் ஒரு பகுதியில் மாத்திரம் அறிவிக்கப்பட்டது. 17ஆம் நூற்றாண்டு
18ஆம் நூற்றாண்டிலிருந்து இந்தியா முழுவதும் பல நிலைகளில் சுவிசேஷமாக அறிவிக்கப்பட்டு வருகிறது. ஆனா எல்லாரும் ஆண்டோடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவாங்களா? ஆண்டவர்கிட்ட வருவாங்களா? வரவே மாட்டாங்க. ஏன்னா they are totally dead in the sin. பாவத்திலே அவர்கள் முழுவதும் மரித்து போயிருக்கிறார்கள். இந்த கண்டிஷன்ல அவருடைய நம்பிக்கை என்ன? நான் ஏற்கனவே சொன்னேன், பவுல் ரோமர் நிருபத்தில் எழுதக்கூடிய முக்கியமான சாராம்சம் என்னவென்றால், how can a man have a right relationship with God? ஒரு மனிதன் தேவனோடு கூட எப்படி சரியான ஒரு உறவை வைத்துக் கொள்ள முடியும்? தேவன் எப்படி நீதிமானாக்கப்பட முடியும்? அதுதான் பவுலினுடைய பிரதானமான ஒரு ஆர்குமெண்ட். அவர் ரோமர் நிருபத்தில் அவர் எழுதுகிற சத்தியம் அதுதான். இப்படி மனிதனுடைய கண்டிஷன் இருக்கிறதுனால அவன் எப்படி நீதிமானாக்கப்பட முடியும்? இதைத்தான் 19 to 26 வரை உள்ள வசனங்களிலே பவுல் எழுதுகிறார். மனிதன் நீதிமானாக்கப்படுவதற்கு ஒரே ஒரு வழி இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை மாத்திரமே. அவருடைய கிருபையினாலே மாத்திரம்தான் அவன் நீதிமானாக்கப்பட முடியுமே தவிர வேறு எந்த விதத்திலும் இல்லை. 20ஆம் வசனத்தை படிங்க. இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால வருது. அதனால நியாயப்பிரமாணத்தின் கிரியையினால தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்பட முடியாது. என்னுடைய அர்த்தம் என்ன? இப்ப இந்திய அரசாங்க சட்டங்கள் நிறைய இருக்குது. லைசன்ஸ் இல்லாம மோட்டர் பைக் ஓட்டக்கூடாது, லைசன்ஸ் இல்லாம கார் ஓட்டக்கூடாது, இது சட்டம். இந்த சட்டம் இயற்றப்பட்ட பிறகுதான் லைசன்ஸ் இல்லாம வண்டி ஓட்டினாக்கா தண்டனை, குற்றவாளி அப்படின்னு நமக்கு தெரியுது. இந்த சட்டம் இயற்றப்படல்னா நமக்கு தெரியுமா? நாம எப்படி வேணாலும் ஓட்டிட்டு போகலாம், எப்படி பண்ணாலும் நாம குற்றவாளின்னு சொல்லி நமக்கு தெரியாது இல்லையா? ஆனா இந்த சட்டம் போட்ட பிறகுதான் நான் தவறு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதுதான் நியாயப்பிரமாணம் செய்தது. இப்ப நியாயப்பிரமாணத்தினால ஒரு மனுஷன் பாவத்தை அறிகிற அறிவுதான் மனிதனுக்கு வருகிறதை தவிர இந்த நியாயப்பிரமாணம் மனிதனை பாவத்திலிருந்து முழுவதுமாக விடுதலை ஆக்குவது இல்லை. அப்ப நியாயப்பிரமாணத்தினால என்ன உனக்கு மேன்மை அப்படிங்கிற ஒரு கேள்வி அவர் கேட்கிறாரு. இதற்கு பதிலாக 3 வார்த்தை பயன்படுத்துகிறார் இந்த பகுதிகளிலே. 24 கடைசி வரை உள்ள வாஸ்தா 3 விதமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். ஒன்று மீட்பு. 24ஆம் வசனத்துல இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். அப்போ முதலாவது நீதிமான்களாகுவதற்கு ஆண்டவர் நம்மை மீட்டெடுக்கிறார். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிற மீட்பு என்றால் என்ன? ஒரு பொருளை அடகு வைத்து விட்டால் அந்த பொருள் அந்த கடைக்காரருக்கு தான் சொந்தம், அதை மீட்கும் வரை அவர்களுக்கு தான் சொந்தம். சில வருடங்களுக்கு முன்பதாக, அதாவது நான் சிறு பையனாக இருக்கும் பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராமங்களில் மக்கள் பெரிய பெரிய விவசாயிகள் இருப்பாங்க. அந்த விவசாயிகளுக்கு ஒரு 20 ஏக்கர் 10 ஏக்கர் நிலம் உள்ளவங்களுக்கெல்லாம் வேலை செய்யறதுக்கு ஒரு ஆளை என்ன செய்வாங்கன்னா அடிமையா வைத்துக் கொள்ளுவாங்க. அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க தெரியுமா? பண்ணையத்தில் இருக்கிறதுன்னு பேர். கேள்விப்பட்டிருக்கிறீங்களா பண்ணையத்தில் இருக்கிறதுனா? அப்ப என்ன செய்வாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 1000 ரூபாய், ஒரு வருஷம் முழுசும் அவங்க வேலை செய்யறதுக்கு 1000 ரூபாய் சம்பளம். ஆனா எத்தனை மணிக்கு இவங்க ஏஞ்சி போகணும்? 5 மணிக்கு எழுந்திருச்சு வேலைக்கு போகணும். போயிட்டு நைட்டு 8 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாங்க. எல்லா வேலையும் கடினமாக உழைப்பார்கள். அவர்களுக்கு லீவ் கிடையாது, ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை கிடையாது. இந்த 1000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு அவங்க செஞ்சா 1000 ரூபாய் கிடைக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா
அந்த 1000 ரூபாய் ஃபர்ஸ்ட் 500 ரூபா வாங்கிக்குவாங்க. அப்புறம் தீபாவளி வந்தா இன்னொரு 500 ரூபா வாங்கிக்குவாங்க. அந்த 1000 ரூபா சரியா போயிடுதா? அதுக்கு பிறகு பொங்கல் வருதா, அதுக்கு இன்னொரு 500 ரூபா கொடு சாமி வாங்குவாங்க. அப்ப எக்ஸ்ட்ரா 500 வாங்கிட்டாக்கா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுறாங்க, மறுபடியும் அடிமையாடுறாங்க. அப்ப அந்த வருஷம் முடிஞ்ச உடனே இவங்களால விடுதலை ஆக முடியாது. அடுத்தது மறுபடியும் அடுத்த வருஷத்துக்கு அவங்க அடிமையா இருப்பாங்க. இப்படி இவங்களால விடுதலையாகவே முடியல. ஏன்? அவங்க அடிமையாக விற்கப்பட்டு விட்டார்கள். அந்த அடிமைத்தனத்துல இருந்து இவர்களால் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் முடியாது. ஒரு முறை பெத்தேல் என்ன செய்தாங்கன்னா, இந்த நிலையெல்லாம் பார்த்தாங்க. பார்த்து பொம்மியம்பட்டி பக்கம் இருக்கிற மக்கள் எத்தனை பேர் இப்படி அடிமைகளா இருக்காங்கன்னு பார்த்து, அந்த அடிமையா இருந்த மக்களுடைய பணத்தை எல்லாம் இவர்கள் கட்டி அந்த அடிமைத்தனத்தை இவங்கெல்லாம் மீட்டெடுத்தாங்க. தெரியுமா உங்களுக்கு பொம்மியம்பட்டிக்காரருக்கு? இது பெத்தேல் செய்தாங்க. இதைத்தான் இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாகி நமக்கு அவர் செய்திருக்கிறார். அப்போ நம்முடைய சொந்த முயற்சியினால, நம்முடைய பிரயாசத்தினால, நம்முடைய சுயநீதியினால நாம விடுதலையாக்கப்படவே முடியாது பாவத்திலிருந்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சுய இரத்தத்தை கல்வாரி சிலுவிலே சிந்தினதினாலே, அவருடைய இரத்தத்தை நமக்கு விலை கிரயமாக கொடுத்தபடினாலே நாம விடுதலையாக்கப்பட்டோம், நாம் மீட்கப்படுகிறோம். ரெண்டாவது வார்த்தை சொல்றாரு. 26ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக ஏற்படுத்தினார். மீட்பு, இரண்டாவது கிருபாதார பலி. பழைய ஏற்பாட்டுல எதற்காக பலி செலுத்தினார்கள்? ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். நியாயப்பிரமாணம் என்பது சட்டம். அந்த சட்டத்தை மனிதன் மீறும் பொழுது, சட்டத்தை மனிதன் உடைக்கும் பொழுது அங்கே பலி செலுத்தப்பட வேண்டியதா இருந்தது. எப்பொழுதெல்லாம் அந்த நியாயப்பிரமாணத்தை மனிதன் மீறுகிறானோ அப்பொழுதெல்லாம் ஒரு பலி செலுத்த வேண்டியதா இருந்தது. ஆகவே மனிதன் முற்றிலுமாக அவன் விடுதலையாக்கப்பட்டவனாக அவன் வாழ முடியவில்லை. ஆகவேதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிருபாதார பலியாக தம்மை தாமே அவர் ஒப்பு கொடுத்தார். அதை தான் எபிரேயர் நிருபம் முழுசு எபிரேயர் நிருபத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து நமக்காக கிருபாதார பலியாக ஒரே தரம் சிலுவையிலே பலியானார். திரும்ப திரும்ப பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. Christ has died for our sins once for all. அவர் ஒரே தரம் மரித்ததனால நம்முடைய எல்லா பாவங்களையும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்தபடினாலே நாம் என்ன செய்யறோம்னா, இப்ப அந்த தண்டனையிலிருந்து விடுவிக்கப்படுகிறோம், மீட்கப்படுகிறோம். மூன்றாவது வார்த்தை அவர் பயன்படுத்துறது என்னன்னா, எதை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம்? மனிதன் எப்படி நீதிமானாக்கப்பட முடியும் தேவனுக்கு முன்பதாக, அதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்ப 28ஆம் வசனத்தை படிங்க. இப்ப விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். தீர்க்கிறோம் என்ற வார்த்தை யார் பயன்படுத்துறது? நீதிபதி, நீதிமன்றத்தில் பயன்படுத்தப்படுகிற வார்த்தை. ஆங்கிலத்துல இட்ஸ் கவுண்டட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப இங்க நீதிமன்றத்தை ஒரு பிக்சராக பவுல் வைக்கிறார். இப்ப நீதிமன்றத்துல நீதிபதிக்கு முன்பதாக ஒரு குற்றவாளி நிற்கிறார். அந்த குற்றவாளி தண்டனைக்கு பாத்திரர். அந்த தண்டனையை வேறு ஒருவர் ஏற்றுக்கொள்ளும் பொழுது இப்ப இந்த குற்றவாளி தன்னுடைய தண்டனையிலிருந்து அவர் விடுவிக்கப்படுகிறார். இப்ப அவர் ஒரு நீதிமானாக தீர்க்கப்படுகிறார். இந்த வார்த்தையை தான் இந்த இடத்துல அவர் பயன்படுத்துகிறார். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவியாகிய நம்முடைய இடத்தை அவர் எடுத்துக்கொண்டபடினாலே
ஆங்கிலத்துல ப்ரொபஷியேஷன் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ப்ரொபஷியேஷன்னா பதிலாளாக நம்முடைய இடத்தை ஒருவர் ஏற்றுக்கொள்வதும் ப்ரொபஷியேஷன். அப்ப இயேசு கிறிஸ்து நம்முடைய ஸ்தானத்தை, நம்முடைய பிளேஸ் அவர் ஏற்றுக்கொண்டபடினாலே இப்ப நாம எப்படி தீர்ப்பளிக்கப்படுகிறோம்? நீதிமானாக தீர்ப்பளிக்கப்படுகிறோம். அப்ப நீதிமான் என்று சொல்லும் பொழுது இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து நம்மை ஒரு பாவியாக பார்ப்பதில்லை, குற்றவாளியாக பார்ப்பதில்லை, தண்டனைக்குரியவராக பார்க்கவில்லை. இப்ப முழுமையாக நம்மை நீதிமான்களாக, அவருக்கு முன்பதாக நாம் சரியான உறவை பெற்றுக்கொள்ளத்தக்க நிலையிலே தேவன் நம்மை பார்க்கிறார். பிரியமானவர்களே, ஆகவேதான் பவுல் இந்த இடத்துல இந்த 3 வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். அப்ப 23ஆம் வசனத்துல எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனதுனால இப்ப எப்படி நாம் நீதிமானாக்கப்பட முடியும்? அவர் நம்மை மீட்டெடுத்தபடினா, அவர் கிரயம் செலுத்தபடினாலே, அவர் கிருபாதார பலியாக நம்முடைய இடத்தை அவர் எடுத்துக்கொண்டபடினாலே, நம்முடைய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டபடினாலே இப்பொழுது நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி? விசுவாசத்தினாலே. இப்ப நம்ம கிரியை செய்ய முடியாது, கிரியையினால நீதிமானாக்கப்பட முடியாது. அப்ப நியாயப்பிரமாணமானது இப்ப முழுவதுமாக நிறைவேற்றப்பட்டு விட்டது. சிலர் நீங்க கேட்கலாம், இப்ப நியாயப்பிரமாணம் ஒரு மனுஷனை குற்றவாளியாய் தீர்க்குது, நியாயப்பிரமாணம் ஒரு மனுஷன் ரட்சிக்காதுன்னு சொல்றீங்க, அப்ப எதுக்காக ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு அப்படின்னு ஒரு கேள்வி வரும். பழைய ஆண்டவராக தேவனுடைய வெளிப்பாடுகள் அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அதனால இட்ஸ் a progressive revelation of God அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஆண்டவருடைய வெளிப்பாடு நாளுக்கு நாள் முன்னேற்றம் அடைந்து வருகிறது. ஆக இந்த நியாயப்பிரமாணமானது விசுவாசத்தினாலே அது நிலைநிறுத்தப்படுகிறது. இது அழிக்கப்படவில்லை, நிலைநிறுத்தப்படுகிறது. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் நியாயப்பிரமாணத்தை அழிக்க வந்தேன் நினைக்கிறீர்களா? நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றவே வந்தேன். எப்படி நிறைவேற்றினார்? அவர் நம்முடைய ஸ்தானத்தை அவர் எடுத்துக்கொண்டபடினாலே, நியாயப்பிரமாணத்திற்கு அவர் கீழ்ப்படிந்தபடினாலே ஒரே தரம் அவர் மரித்து நம்மை நீதிமான்களாக்கினார். எனவே கிறிஸ்துவுக்குள்ளே நாம் பெற்றிருக்கிற மகா பெரிய ஸ்லாக்கியம் இதுதான். ஆக யாரெல்லாம் கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய பிள்ளையா இருக்கிறோமோ நாம் எல்லாரும் யாரு? நீதிமான்கள். ஏன்? அவருடைய இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டவர்கள், அவரால் நாம் மீட்கப்பட்டவர்கள். ஆகவே நாம் தேவனுடைய பார்வையில இப்ப ஒரு பாவியாக ஆண்டவர் பார்க்கவில்லை, நம்மை நீதிமான்களாக பார்க்கிறார். எவ்வளவு பெரிய விசேஷமான காரியம் பார்த்தீர்களா? ஆகவே இந்த 3ஆம் அதிகாரத்திலே 3 காரியத்தை நாம் பார்த்தோம். ஒன்று, மனிதனுடைய உண்மையற்ற தன்மையும் தேவனுடைய உண்மையும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மனிதன் தோல்வி அடைந்தாலும் அவர் எப்படி உண்மையுள்ளவராய் இருந்தார் அப்படிங்கிறத பார்த்தோம். 2வது, நீதிமானாக்கப்படுவதற்குரிய அதாவது கிறிஸ்து இல்லாத உலகத்திலே மனிதனுடைய நிலை எப்படிப்பட்டதா இருந்தது? அது புறஜாதிகளும் அப்படித்தான் இருந்தார்கள், யூதர்களும் அப்படித்தான் இருந்தார்கள். சமஸ்த உலகம் முழுவதும் பாவத்திலே மரித்து போயிருந்தது. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற மனிதன் எப்படி நீதிமானாக்கப்பட முடியும்? ஒரே ஒரு வழி, அவருடைய கிருபையினாலே. அவருடைய கிருபை 3 காரியங்களை செய்தது. அது நிமித்தமாக நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கைக்கு உகந்ததா இருக்கிறதா? இந்த சத்தியம் நமக்கேற்றதா இருக்கிறதா? நாம் மீட்கப்பட்டவர்களாக, கிருபாதார பலி நிமித்தமாக நாம் மீட்கப்பட்டவர்களாக, நீதிமான்களாக்கப்பட்டவர்களாக இருக்கிறோமா? அல்லது இன்னும் குற்ற மனசாட்சி உள்ளவர்களாக பாவத்தின் அடிமைத்தனத்திற்குள்ளே இருக்கிறோமா? பாவத்தின் அதிகாரத்திலே, பாவத்தின் வல்லமையிலே இன்னும் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அப்படி இன்னும் அந்த மீட்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால்
தேவனாகிய கர்த்தருடைய கிருபை நமக்கு இருக்கிறது. அவருடைய கிருபையின் இடத்திலே இலவசமாக நம்மை ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொண்டு அவருடைய கிருபையினாலே நம்மை ரட்சிக்கிறார். தேவன் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமென்.